லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். நீங்க சொல்றது உண்மைதான் மேடம். அந்த இடம் ராஜேஸ்வரி மேடம் பேர்ல இல்லை. நீங்க பார்ட்னர்ஷிப்புக்காக சைன் பண்ணப்போ அந்த இடமும் அங்க நடந்துட்டு இருக்கிற வேலையும் உங்க மேற்பார்வையில தான் இருக்குன்னு டாக்குமெண்ட்ல இருக்கு. இப்ப நான் ஆக்ஷன் எடுக்கணும்னாலும் ராஜேஸ்வரி மேடம் மேல ஆக்ஷன் எடுக்க முடியாது. உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம். கான்ஸ்டபிள், வானதி அரெஸ்ட் பண்ணுங்க. மாப்ள மா வாமா. ஆளாளுக்கு அவருக்கு போன் பண்ணி வர வச்சு கடைசியில இப்போ வானத்தி கம்பி என்ற மாதிரி ஆயிடுச்சு. வெற்றி போய் தொலையட்டும். இந்த வீட்டில இருந்து யாரு தொலைஞ்சாலும் நமக்கு சந்தோஷம்தான். வண்டியில ஏத்துங்க. சம்மந்தி அம்மா, உங்களை இப்படி பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. இது குடும்ப விழா. இந்த விழாவுக்கு எல்லா பில்டர்ஸும் வருவாங்க. அதனால குடும்பமா போகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக வானதி அவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருந்தோம். அதை மன்னிச்சு அவளையும் கூட கூட்டிட்டு போனதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாளுங்க. எதுக்காக சம்பந்தி அவ முந்திரி கொட்டை மாதிரி முன்னாடி போய் நின்னு என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லணும்? நீங்க எவ்வளவு பெரிய ஆளுங்க. கொஞ்ச நேரம் அவ சும்மா இருந்திருந்தா அந்த போலீஸ்காரங்களை நீங்களே விரட்டி அடிச்சிருக்க போறீங்க. இப்ப பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி நீங்க தானே அவமானப்பட்டு நிக்கிறீங்க. ஏதோ யோசனையில இருந்தேன். சகஜ நிலைக்கு வரதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அது எனக்கு நல்லாவே புரியுதுங்க சம்பந்தி. ஆனா வானதி நல்ல திட்டம் போட்டுதாங்க அந்த விழாவுக்கே வந்திருக்கா. ஏங்க, அவ உங்களை பத்தி என்னதாங்க நினைச்சிட்டு இருக்கா? நீங்க வீடு தேடி போய் இந்த விழாவுக்கு வாங்கன்னு கூப்பிட்டப்போ பாய மூடிக்கிட்டு ஐயோ அம்மாவே வந்து கூப்பிட்டுருக்காங்களேன்னு ஓடி வந்திருக்க வேணா? ஆனா அவ என்னங்க பண்ணா, என் புருஷனுக்கு திரும்ப வேலை கொடுத்தாதான் நாங்க வருவோம்னு சூழ்நிலைய அவளுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலங்க. பார்த்தா அப்ப கூட நீங்க அத பெருசா எடுக்கலையேங்க சம்பந்தி. சரி போகட்டும்னு பெருந்தன்மையோட மன்னிச்சு வேலையை திருப்பி கொடுத்தீங்களே, அத கூட அவ நினைச்சு பாக்கலீங்களேங்க. அந்த விழாவுக்கு அந்த டிரைவர் பையில வர வச்சு மேடை மேல நிக்க வச்சு மைக் அவன் கையில கொடுத்து அவன் தான் உங்க வீட்டு மருமகன்னு சொல்ல வச்சு உங்களை
எல்லார் முன்னாடியும் தலகுனிய வச்சுட்டாளேங்க. போலீஸ் வந்து நின்னப்போ அந்த இடிஞ்சு விழுந்த கட்டிடத்துக்கு தான் தான் ஓனர்னு சொல்றா. அப்ப நீங்க யாருங்க சம்பந்தி? நீங்க பேசின எதுவுமே உண்மை இல்லைன்னு நான் சொல்லல. இது எல்லாமே என் கண்ணு முன்னாடி நடந்த விஷயம்தான். அமைதியா இருக்கிறதுனால, பேச தெரியாதுன்னு அன்பா இருக்கிறதுனால செஞ்ச தவறுகளை மறந்துட்டேனோ மன்னிச்சுட்டேனோ அர்த்தம் கிடையாது. என்னோட வயசு, அனுபவம் எல்லாத்தையும் வச்சு நான் யோசிச்சு பாக்குறேன். வானதி இதையெல்லாம் தெரிஞ்சு செய்யறாளா இல்ல தெரியாம செய்யறாளான்னு எனக்கு புரியல. அவ எல்லாம் தெரிஞ்சு தானங்க செய்யறா. சம்பந்தி அம்மா, எங்க எப்படி காய் நகத்துனா நீங்க தடுக்கி விழுவீங்கன்னு அவளுக்கு நல்லாவே புரிஞ்சிருக்குங்க. அமுதா, தங்கச்சி பேசாம இருந்தா நீ பாட்டு கண்டபடி பேசிக்கிட்டே இருக்க. வானதி ஒரு அப்பாவின் தங்கச்சிக்கு தெரியாதா? அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். என் நினைப்பு தப்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அவ என் புருஷன் கார்த்திக்கு வேலை கொடுங்கன்னு கேட்கல, உங்க புள்ளைக்கு வேலை கொடுங்கன்னு கேட்டா. கொடுத்தேன். அது என்னோட தப்பு இல்ல. ஃபங்க்ஷன்ல என்ன அவமானப்படுத்தணுங்கிறது ஜேகேவோட திட்டம். அது ஜேகே மட்டும் போட்ட திட்டமான்னு எனக்கு குழப்பமா இருக்கு. சம்பந்தி அம்மா, நீங்க நினைக்கிறதெல்லாம் சரிதானுங்க. கண்ணால பார்த்த மாதிரி அப்படியே சொல்றீங்க. எதுக்கு நம்ம ஏதோ பேசிட்டு இருக்கணும்? வானதி ஜெயிலுக்கு போனது பதிலா நான் போயிருக்கணும்னு சொல்றீங்களா? பாவங்க நீங்க எல்லாரும். உங்களை அப்படிதான் அந்த வானத்தை மாத்தி வச்சிருக்கா. வேற ஒண்ணும் இல்லைங்க. அவ அத்தைய காப்பாத்ததான் ஜெயிலுக்கு போனாங்கிற பேரு, புகழு, பெருமை எல்லாம் அவளுக்கு வந்து சேரணும் இல்லீங்களா? அதுக்காக தாங்க இப்படி ஒரு வேஷத்தை போட்டு திட்டம் போட்டு ஜெயிலுக்கு போயிருக்கா. என்னோட கெரியர்ல நான் இந்த மாதிரி பல சோதனைகளை சந்திச்சிருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணல, என்னைக்கு பண்ணவும் மாட்டேன். அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு பயப்படணும்? வானதி அவசரப்பட்டுட்டா, அதுதான் உண்மை. ஆமா, இவ்ளோ பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. ஜீவா எங்க போனா அந்த நேரத்துல? அது அத்தை, அவருக்கு போன் வந்துச்சு. அதான் அந்த பிரச்சனைய சரி பண்ணலான்னு அத பேசுறதுக்காக தான் அங்க போனாரு. ஐயோ, அதுக்குள்ள அந்த வானத்தை கையை நீட்டி என்ன கைது பண்ணுங்கன்னு சொல்லி சிக்கலாக்கி விட்டா. ஜீவா அந்த விஷயத்தை என்கிட்ட சொல்லிருக்கணும். ஏன் சொல்லாம போனா? சம்பந்தி அம்மா, அந்த நேரத்துல உங்களை மேலும் தர்ம சங்கடப்படுத்த கூடாதுங்கிறதுக்காக தான் மாப்பிள்ள சொல்லாம போயிருப்பாருங்க. அரகொரு அறிவு ஆபத்துன்னு சொல்லுவாங்க. என்ன செஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை வராம இருக்குன்னு யோசிக்கணும். ஆள் ஆளுக்கு அவங்க இஷ்டத்துக்கு யோசிச்சு என்ன கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன பண்றதுன்னு எனக்கே தெரியல. சார், கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துட்டு வந்துருங்க. ஏங்க, நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? அவசரப்பட்டுட்டே வானதி. கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா நம்ம எதையாச்சும் பேசி சமாளிச்சிருக்கலாம்ல. செய்யாத தப்புக்கு உனக்கு இந்த தண்டனை தேவையா? அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா என்ன ஆனாலும் அம்மா மட்டும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைச்சேங்க.
நான் நினைச்ச மாதிரி அ- அம்மாவை நான் இங்க வரவிடல. எனக்கு அது போதுங்க. நம்ம குடும்பத்துக்காக நீ இவ்வளவு செஞ்சோம். உன்னை யாருமே புரிஞ்சுக்காம இருக்கிறது தான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு வானதி. இங்க பாருங்க, நீங்க எமோஷனலாலாம் என்ன பார்க்காதீங்க. இது என்னோட கடமைங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம அம்மாவை தலைகுனிய விடாம பாத்துக்கிறது நம்மளோட கடமைங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஜீவா தான். நான் அந்த ப்ராஜெக்டை அந்த கம்பெனிக்கு சப்கான்ட்ராக்டுக்கு கொடுக்காதுன்னு அப்பவே சொன்னேன்ல வானதி. ஆனா ஜீவா அதை கேட்கவே இல்லை. இந்த விஷயத்துல நீ அவனுக்கு அன்னைக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. ஆனா அது உன்னை இன்னைக்கு எங்க கொண்டு வந்து உட்கார வச்சிருக்குன்னு பாத்தியா வானதி? என்னமோ எம்டி போஸ்டிங்கோ அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்கோ நீங்களா உழைச்சு வாங்கின மாதிரி பேசுறீங்க. அந்த ரெண்டுமே அம்மா உங்களுக்காக விட்டு கொடுத்தது. முடிஞ்சா நீங்க இந்த அசோசியேஷன் பிரசிடென்ட் போஸ்டிங்க ரிசைன் பண்ணுங்க. அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம திரும்ப இந்த எலெக்ஷன்ல நின்னு பாருங்க. அப்ப நீங்க சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். இப்போ நான் என்ன டிசைட் பண்றேனோ அதை தான் செய்வேன். உங்களால முடிஞ்சதை பாருங்க. ஜீவா, நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேளு. நான் என்ன குழந்தையா நீ சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு? இங்க பாருங்க, நான் ரொம்ப பேச விரும்பல. நீங்க யூனியன் பிரசிடென்ட் போஸ்டிங்க ரிசைன் பண்ணுங்க. அடுத்த எலெக்ஷனுக்கு வாங்க. நீங்க ஜெயிக்கிறீங்களா இல்ல நான் ஜெயிக்கிறேனான்னு பாப்போம். அம்மா கிட்ட பேசி மறுபடியும் எம்டி ஆகி என்ன கூப்பிட்டு 4 பேர் முன்னாடி கேள்வி கேட்கறீங்க. இந்த அவமானம்லாம் எனக்கு தேவையா? ஜீவா, ஒரு நிமிஷம். அண்ணி, இதுல நீங்க தலையிடாதீங்க. ஜீவா தம்பி, சாப்பிட வாங்க. உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சு கொண்டு வந்திருக்கேன். சாரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. எங்க போயிட்டு வர? ஜீவா தம்பியை கூப்பிட போயிட்டு வரேன். ஏதோ வேலையா இருக்காராமா, அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நீ சாப்பிடுவானதி? இல்லைங்க, பரவாயில்ல, நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். அப்படின்னு நான் அவனை தப்பா பேசிட்டேன். நம்ம கம்பெனி மேல இருக்கிற அக்கறையெல்லாம் அவன்கிட்ட அப்படி பேசினேன். அதை புரிஞ்சிக்காம பழைய கோவத்துல மனசுல இருக்கிறதெல்லாம் பேசிட்டு இருக்கான். நான் அவனை சப்கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்றதுக்கும் அவன் என்ன பிரசிடென்ட் போஸ்ட் ரிசைன் பண்ண சொல்றதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? என்னங்க, ஜீவா தம்பி ஏதோ கோவத்துல அப்படி பேசல, ஏதோ சங்கடத்துல தான் அப்படி பேசியிருக்காரு. அவரு சொன்ன மாதிரியே நீங்க எம்டி ஆகும், உங்க அசோசியேஷனோட பிரசிடென்டாவும் நீங்க 2 பதவியில இருக்கிறப்போ ஜீவா தம்பிக்கு அப்படி எந்த அங்கீகாரமும் கிடைக்காத போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. தெரிஞ்சோ இல்ல தெரியாமலோ உங்க தம்பி உங்களை பிரசிடென்ட் பதவியில இருந்து விலக சொன்னத நீங்க ஏன் செய்யக்கூடாது? இல்ல உங்க இடத்துல ஜீவா தம்பி நின்னு அந்த பிரசிடென்ட் பதவியா ஜெயிச்சாருன்னா அத யோசிச்சு பாருங்களேன், அது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்.
எப்பவுமே நம்ம சந்தோஷத்தை விட நம்ம குடும்பத்துல இருக்கவங்களோட சந்தோஷம் தாங்க முக்கியம். நம்ம அசோசியேஷனுக்கு பிரசிடென்ட்டா ஜீவா தம்பி இருந்து வழி நடத்தட்டும். நீங்க நம்ம கம்பெனிக்கு எம்டியா இருந்து வழி நடத்துங்க. இப்படி ஆளுக்கு ஒரு பொறுப்புல இருந்தா உங்க 2 பேருக்குமே பிரச்சனை வராது பாருங்க. தம்பிக்காக நீங்க விட்டு கொடுக்க கூடாதா? நாமளே எலெக்ஷன்ல அவருக்கு ஓட்டு போடுவோம். நம்ம ஜீவாவை நாமளே ஜெயிக்க வைப்போங்க. என்ன சொல்றீங்க? இப்போதான் ஒரு பிரச்சனையில இருந்து மீண்டு வந்திருக்கோம். மறுபடியும் அம்மா கிட்ட பேசுறது சரியா வருமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் பேசி பார்க்கலாம். யோசிக்கிறேன். சரிங்க, நீங்க சாப்பிடுங்க. இப்ப எதுக்குங்க அதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு விடுங்க. அவனோட பிடிவாதத்தால இன்னைக்கு 4 பேரோட உயிர் போய் இப்போ நீ இங்க வந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? இது உனக்கு கஷ்டமா இல்லையா வானதி? நம்ம குடும்ப கௌரவத்துக்காக எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எவ்வளவு பெரிய தண்டனையா இருந்தாலும் நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். எப்படியும் இந்த விஷயத்துல இருந்து அம்மாவை காப்பாத்திட்டோமேங்கிற நிம்மதியோடையும் சந்தோஷத்தோடையும் நான் இங்க வந்துட்டேன். அதோட மனசளவுல நீங்க எனக்கு துணையா இருக்கிறப்போ நிச்சயமா என்னை சுத்தி நடக்கிற எதுவுமே என்னை பாதிக்காது. சரி, நீ முதல்ல சாப்பிடு வானதி. பரவாயில்ல, சாப்பிடுங்க. இந்தா, இதுல உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். கண்டிப்பா அது நடக்கும். நீ நம்பிக்கையோட இரு. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்னோட கவலை எல்லாம் எனக்கு நீங்க நிம்மதியா இருந்தா அதுவே போதும். சார், டைம் ஆயிடுச்சு. இன்ஸ்பெக்டர் வர நேரம். கொஞ்சம் கிளம்புறீங்களா? சரி வானதி, நான் இப்ப கிளம்புறேன். நாளைக்கு வந்து பாக்குறேன். மாப்ள, எங்கங்க மாப்ள போயிட்டீங்க? அம்மா உங்களை காணும் தேடிட்டு இருந்தாங்க. நாங்க ஏதோ சொல்லி உங்களுக்காக சமாளிச்சோம். எங்க போயிருந்தீங்க? மா, ஏன் அவர் ஏதாவது கேட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்க? அவரே இப்பதான் டென்ஷன் ஃப்ரீ ஆயிருக்காரு. மாப்ள, உங்களுக்கு என்னங்க டென்ஷன்? அத்தை, அது வந்து சொல்டா. ஏன் தயங்குற? வானதி என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அவ ஜெயிலுக்கு போகாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ மட்டும் இந்த ஜெயிலுக்கு போயிருக்கணும்.
என்ன பேசுறீங்க நீங்க? ஆ? ஜீவா மாப்பிள்ள ஜெயிலுக்கு போணுமா? ஓ, உங்க மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குல்ல? விடுங்க அத்தை, அவர் எது வேணாலும் பேசிட்டு போட்டோம். எது வேணாலும் நான் பேசல, நான் உண்மையை பேசிக்கிட்டு இருக்கேன். நீ ஒரு தப்பான ஆளுக்கு பில்லர் பீம் சப் கான்ட்ராக்ட் கொடுத்தது தப்பு. உன்னோட முட்டாள்தனத்தால ஆக்சிடென்ட் ஆகி பல பேர் இன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. வானதி இப்ப ஜெயில இருக்கா. அவங்க அவசரப்பட்டு போனாங்க, அதுக்காக அவங்களால நீங்க தியாகி ஆயிடாதீங்க. சரியா சொன்னீங்க மாப்பிள்ள. அதுக்கு தானே அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நான் உங்ககிட்ட எதுவும் பேசல. அம்மா எங்க? உங்களுக்கு என்ன வேணும்? எதுக்கு இங்க வந்தீங்க? நான் ஏன் இங்க வந்தேன்னு கேக்குற உரிமை எல்லாம் இங்க யாருக்குமே கிடையாது. வானதி ஜெயில இருக்கிறது தியாகி பட்டம் வாங்குறதுக்குலாம் ஒண்ணு இல்ல. ஃபங்க்ஷன்ல அம்மாவும் நானும் அவமானப்படக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவ இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிருக்கா. அது உங்களுக்கு புரியல? என்ன புரியலையான்னு கேக்குறீங்க? புரியாம இருக்கிறதுக்கு அவர் ஒண்ணும் சின்ன குழந்தை இல்லைங்க. இப்ப உள்ள சின்ன குழந்தைங்க கூட புத்திசாலித்தனமா தான் யோசிக்கும். அப்போ என்ன முட்டாளுன்றியா? நான் உன்னை அந்த சப் கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொன்னா இல்லையா? ஏன் நீ கேன்சல் பண்ணல? ஏன்னா உனக்கு திமிரு ஆணவம். அது இப்ப எங்க கூட போய் நிறுத்திருக்கு பாத்தியா? அரஸ்ட்ல வந்து நிக்குது. அண்ணி பேசாம இருந்திருந்தா நானோ அம்மாவோ இல்ல நீயோ ஜெயிலுக்குள்ளதான் இருந்திருப்போம். எனக்கு தகவல் கிடைச்சதும் நான் லீகலா என்ன பண்ணணும்னு டிஸ்கஸ் பண்ண போயிருந்தேன். நீ டிஸ்கஸ் பண்ண போகல, ஓடி போயிருக்க. அம்மாக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருமே நீ ஓடி ஒளிஞ்சிருக்க. உனக்கு சொன்னாலும் எதுவும் புரியல. நீ ஏன் புத்திசாலித்தனமா எதுவும் செய்யல? ஏய் நிறுத்துடா. மாப்பிள்ள, மாப்பிள்ள, ஜீவா